ஸ்பார்டகஸ் வென்றிருந்தால் கிரைஸ்ட் வேறு புத்தகம் எழுதியிருப்பார். கிரைஸ்டை சிலுவையில் அறையாமல் இருந்திருந்தால் ஐயா மார்க்ஸ் புத்தகத்தை சற்றே மாற்றி எழுதியிருப்பார். இப்படி தாமதப்பட்டு போன இந்த நீதியின் நீண்ட பயணத்தில் அனைவருமே சேர வேண்டும். கட்சி பேதமற்று இதில் சேர வேண்டும் என்பதுதான். அதில் யார் தலைமை என்பதை இப்ப நான் குறிப்பிட்டேனே, அதை மாதிரி கேட்காம இது நீதிக்கான நீண்ட பயணம் என்பதனால் கட்சி கொடிகளை எல்லாம் மறந்துவிட்டு உணர்வுகளோடு நடக்க வேண்டும். கையில் எதை பிடிச்சுக்கணுமோ கொடியை பிடிச்சிக்கணும், அது ஊன்றுகோலாக இருக்கட்டும் உங்களுக்கு. மற்றபடி மக்கள் நீதி மையமாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இது உணர்வாக இருக்க வேண்டும். இது உழைப்பாளர்களின் உணர்வு. அவ்வாறாகவே அது இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரையும் இந்த மாதிரி சிக்கல்னா கம்யூனிஸ்ட்காரன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது.